ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்ல தொட்டதெல்லாம் பொண்ணாகும், ஸ்மூத்தா போகும், ஜாலியா இருப்போம், ஹாப்பியா இருப்போம். ஆனா திடீர்னு ஃபியூஸ் புடிங்கி விட்ட மாதிரி புஷ்னு போயிருவோம். இப்படிதான் எங்க காலேஜ்ல பைரெக்சியா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரா காலேஜ் ஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஸ்போர்ட்ஸ் வீக் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம தான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே ஆடுவோமேன்னு சொல்லிட்டு சினிமா கேட்போம், கிரிக்கெட், த்ரோ பால், ஃபுட்சால், வாலிபால், பாஸ்கெட் பால் எல்லாத்தையும் பேர் கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. ஆடின எல்லா ஸ்போர்ட்ஸ்மே நாங்க தான் வின்னர்ஸ் வேற. சரி ஓகே, என்னடா இவ்வளவு ஸ்மூத்தா போகுது, மாசா போகுது நீ யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கதான் நீங்க அப்படி என்னதான்டா ஆச்சுன்னு கேட்கணும். கேளுங்க. எப்படிடா? ஆல்ரெடி ரிப்பேர் ஆன ஷோல்டர்ல டிஸ்லோகேஷன் ஆயிடுச்சு. எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆப்ரேஷன் வேணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 1 வீக்ல ஆர்த்ரோஸ்கோபிக் பேங்கார்ட் ரிப்பேர் மற்றும் ஹில் சாக்ஸ் ரிப்பேர் பண்ணாங்க. ஃபேன்சியா இருக்குல்ல? நான் இதுக்கு கூட அவ்வளவு ஃபீல் பண்ணலைங்க. டாக்டர் ரொம்ப ஆடிட்டியோ அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லாம் கிராஷ் ஆயிட்டு கீழே விழுவும் போது இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா அப்படின்னு தோன்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எவனோ கண்ணு வச்சுட்டான், வேற எதுவும் இல்ல. டிஸ்லோகேட்டட், ஆபரேட்டட் பட் நெவர் டிஃபீட்டட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகே, தலை தோனி மாதிரி வெல் யூ நோ we are known for the comebacks அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். அதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழத்தையும் உப்பையும் எடுத்துட்டு வரேன்.